சங்கீதம் 112:8. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துமை சோத்தரிக்கிறேன். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள தேவ ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்வீராக. ஆவியானுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. இந்த ஆண்டவரே, இயேசு சொன்னபடி ஆவியானவர் நினைப்பூட்டுவார். தேவ வார்த்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, சகல வருகை குறித்து, அதே உலகத்தின் அழிவை குறித்து திட்டமாய் வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டபடி அவர் எங்களோடு கூட பேசட்டும். எங்களை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உறுதியா இருப்பான். மேல உள்ள வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் உறுதியாயிருப்பானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது? சில வேளைகள்ல சில சூழ்நிலை நிமித்தம் நான் விழுந்து போறேனே. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, ஆனா நீ கர்த்தரை நம்பி இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாம இருப்ப. உங்களை தாண்டி சில விஷயங்கள் வரும்பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு ஒரு பயமும் இருக்காதான். அடுத்த வசனம் சொல்லுது, வாரி இறைத்தவன் ஏழைக்கு கொடுக்கிறவன் பயப்பட மாட்டானா. அல்லேலூயா. யாரெல்லாம் பயப்பட மாட்டாங்க? கர்த்தரை நம்பி நிக்கிறவங்க. அல்லேலூயா. நீ கர்த்தரை தான் நம்பி இருந்தேனா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பயப்பட மாட்ட. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு சத்தம் நம்ம சபையில இருக்குன்றது இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, வாரி இறைக்கிறவன் என்ன செய்ய போறான்? ஏழைக்கு கொடுத்தவன் பயப்பட மாட்டானா. அல்லேலூயா. அவன் இருதயம் எப்படி இருக்குமா? அவர் எனக்கு கொடுப்பார், அவர் தான் எனக்கு கொடுப்பார். வேற எவன்ட்டையும் எங்கேயும் போய் கடனுக்கு நிக்க மாட்டேன். அவர் எனக்கு கட்டாயம் கொடுப்பார். அவர் எனக்கு கொடுப்பார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை பலப்படுத்துவார். அவர் எனக்கு எல்லாமா இருப்பார் என்று யார் நம்பி இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை நடத்துவார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயம், நம்பி இருக்கிறவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களை என்ன செய்ய போறான்? சரிகட்டுதலை காணும் மட்டும் என்ன செய்ய போறான்? பயப்படாம. அப்ப சத்துரு எப்படிப்பட்டவன்? என்ன செய்வான்? எப்படி வருவான்? எந்த கிரியை நடப்பிப்பான்? அவனுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தர் இந்த வார்த்தைகள்ல ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரு. இதை நான் தேடி ஆராயும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன தெரியுமா? நான் இந்த சத்துருவை குறித்து நான் சரி கட்டும் வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சத்துரு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள எதன் வழியா வர்றான், எப்படி நுழையிறான், எதை நமக்குள்ள செயல்படுத்த நினைக்கிறான், எந்த காரியத்தை நிமித்தம் நம்மளை விழத்தள்ள பார்க்கிறான், எது நாம வழி கொடுக்கிறோம், எந்த காரியத்தை நாம் செய்யும் போது அவன் அதை வாய்ப்பாய் பயன்படுத்துகிறான் என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா,
சத்துரு உங்களை எப்படி சந்திக்கிறான்றத, எதை எடுக்கிறான், எதன் மூலமா வருகிறான்றத சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்துரு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பொல்லாங்கு நிறைந்தவன். அவன் யாரை எப்படி தந்திரமாய் விழ தள்ளலாம் என்று நினைக்கிறவன். இது உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். நான் இந்த செய்தியை கொண்டு வர்றதுக்குள்ள போராட்டம்னா போராட்டம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த சத்துருவுக்கிட்ட நம்ம கிட்ட போராடுவான். நீ ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து ஒரு 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், என்ன சொல்றாரு ஆண்டவரே? கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நீங்க பலப்படணுமா? ஏன்னா அவன் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்குள்ள வர்றான். அந்த சின்ன வாய்ப்பை அடைக்கிறது எது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, சத்துவத்தின் வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை சத்துரு வரக்கூடிய நுழையக்கூடிய பாதையில இறங்கி நிற்கும். உன்னை தருத்திரியத்திலேயோ உன்னை பாவத்திலேயோ விழத்தள்ளணும் நினைக்கிறவனுக்கு முன்பாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் மோசே நடத்திட்டு வர்றார். இவங்க செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்ட்டாங்க. செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்னவங்க திரும்பி பார்க்கிறாங்க. பார்வோனுடைய சேனைகள் பெறப்பட்டு வருகிறது. சத்துரு உங்களை சும்மா பாழுந்தேன்னு ஓடுகிற கானானுக்குள்ள விட்டுருவானா? யார பிடிப்பான் தெரியுமா? தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனை விரட்டுவான். இவங்க எதை சொல்லி மோசே கூட்டிட்டு வெளியே வராரு? வனாந்தரத்திலே என் தேவனை நாங்க ஆராதிக்கணும்னு சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வர்றாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்தவங்க வனாந்தரத்தின் வழியா அந்த கடலுக்கிட்ட வந்துட்டாங்க. செங்கடல் பக்கத்தில் நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது திரும்பி பார்க்கிறாங்க, அங்க ஒரு பெரிய சேனை வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான யுத்த சேனை வந்து கொண்டிருக்கு. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13 வாசிக்க கேட்போம். ஜனங்களை நோக்கி, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். என்னது பிரதர் வாசிங்க, அழகா வாசிக்கிறீங்க. நீங்கள் நின்று கொண்டு வாசிங்க. நீங்க தான் வாசிக்கணும். நீங்கள் நின்று கொண்டு, என்னது? இன்றைக்கு கர்த்தர், ஹலோ இருக்கீங்களா? ஹலோ இருக்கீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு. பிரதர் அழகா ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. இன்றைக்கு, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் செய்யும். பார்க்க போறீங்களா? 2 பேர் தோட தேடினாங்க, பார்த்துட்டாங்க. நீ பார்க்க விரும்புறியா? என்ன சொன்னாரு இந்த வசனத்துல? வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாத, நீ நின்று கொண்டு, இன்னைக்கு 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 கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க விரும்புறியா? அப்போ உன்னை தூக்கிட்டு வர்றாரு வெளியில. கடன்ல இருந்து வெளியில வர்ற, வியாதியில இருந்து வெளியே வர, அநேக காரியத்துல மனசு உடைஞ்சு போய் நொந்து இருக்கிறேல, அதுல இருந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. பலர் உன்னை உபத்திரவமா ஏளனமா பேசினாங்க பாரு, அங்க இருந்து தூக்குறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு இரட்சகர் வருகிறார். உன் சேவியர் இறங்குகிறார், உன்னை மீட்டெடுக்க வருகிறார். அல்லேலூயா. வாசிங்க 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
நீ யுத்தம் பண்ண மாட்டேன்றாரு. நீ யார்கிட்ட யுத்தம் பண்ணாத, நீ யார்கிட்ட யுத்தம் பண்ணாத, நீ யார்கிட்ட யுத்தம் பண்ணாத. நீ யுத்தம் பண்ண உன்னை தள்ளுவான் பிசாசு. நீ யுத்தம் பண்ணாத, யுத்தம் பண்ணிராத, யுத்தம் பண்ணிராத. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண இறங்கி நிற்கிறார். இறங்கிட்டாரா? இறங்கி அங்க போய் நிக்கிறாரா? உன்னை முடிக்கணும்னு நினைச்சவனுக்கு முன்னாடி இறங்கி நிக்கிறாரு. நீ நம்பு, நீ நம்பு. முன்னாடி போயிட்டாரு, முன்னாடி போயிட்டாரு. மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. கர்த்தர் உனக்கு முன்பாக யுத்த களத்தில் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் முடிக்க முடிவு எடுத்துட்டாரு. வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா எவனும் நடக்காத பாதையில ஒன்ன நடத்த போறார். பாருங்க, நான் அந்த அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் உன் பாதையை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் வருவான். இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க? இவங்க யாரை பிடிச்சிருக்காங்க? என்ன நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலை ஒரு அக்கினி ஸ்தம்பம் நடத்திக்கிட்டு இருந்தது. அந்த அக்கினி ஸ்தம்பம் முன்னாடி நின்றது. அது எதிராய் உனக்கு பின்னாடி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்க போகுது. அல்லேலூயா. அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்க போகுது, அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்க போகுது. நீங்க நம்புனீங்கன்னா உங்க சத்துருக்கு முன்னாடி போய் அது நிற்கும், அது நிற்கும், அது நிற்கும், அது நிற்கும். கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் உன்னை வெக்கப்படுத்துறவர்களுக்கு முன்பாக போய் நிக்க போது. இனி நீ வெக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உன் கிட்ட இன்னைக்கு சொல்லி அனுப்புறாரு. இன்றைக்குத்தான் ஒரு ரட்சிப்பை காணுகிற நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு எபேசியர்ல, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீங்க என்ன செய்யணும்? பலப்படணும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை. அது என்னங்க ஆயுதம்? சர்வாயுத வர்க்கம்னா பிசாசுக்கு வழி கிடைக்காம அந்த வழியை நீங்க அடைக்கணுமா? ஏதாவது ஒரு வழியில நமக்குள்ள வரணும்னு நினைப்பானா, கிரிகை செய்ய நினைப்பானா, அந்த வழியை நீங்க அடைக்கணுமா? வாசிக்க. என்ன செய்யறாரு? இவ்வளவுத்தோடைய நமக்கு போராட்டம் உண்டு. உங்க தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எது வஸ்திரம்? எந்த இந்த கவசத்தை கர்த்தர் அணிஞ்சு கொள்ளணும்னு சொல்றானா? இங்க பாருங்க, நான் பிசாசு நுழையக்கூடிய வழியும் சொல்ல போறேன். இதை தடுக்கிறதுக்கு முதல்ல வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த பாதை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப அந்த யுத்த வஸ்திரத்தை தரிக்கணும். அதுல முதல் காரியம் கச்சை. எந்த கச்சை? வசனம் உங்களுக்கு எல்லா நேரமும் தெரிந்திருக்கணும். வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறவங்களா மாறி இருக்கணும். பிசாசு எதுக்கு பயப்படுவான் தெரியுமா? வசனத்துக்கு. வசனத்தை சொல்லி வியாதிக்கு ஜெபிக்கணும், வசனத்தை சொல்லி மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், வசனத்தை சொல்லி நீங்க ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது மறுபேச்சு இருக்காது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க? வசனம் உனக்கு ரொம்ப தேவை. அப்ப அது எப்படி இருக்கணுமா? இடுப்புல இருக்க பெல்ட் போல இருக்கணுமா? இடுப்புல இருக்க பெல்ட் அவந்துருச்சுன்னா
மானம் கப்பல் ஏறிடும். அப்ப எதை மறைக்கிறது போல இருக்கணுமா? உன் வஸ்திரம் போச்சு, அந்த வார்த்தை போச்சுன்னா உன் மானமே போனது போல என்னணுமா? அல்லேலூயா. சரி, முதல்ல வசனம். ரெண்டாவது நீதி. உங்க நீதி மார்க்கவசமா இருக்கணும். ஏன்னா பிசாசு ஈஸியா இருதயம் ஓப்பன் ஆனா என்ன செஞ்சிருவான் தெரியுமா? வார்த்தையினால ஈட்டியில குத்தி போடுவான். ஒரு யுத்த களத்துல போய் நிக்கிறான் ஒருத்தவன் வாளோட நிக்கிறான். அவனுக்கு மார்க் அவசரம் இல்லைன்னா எதிர்த்தாப்புல உள்ளவனுக்கு ரொம்ப ஈஸியா இல்லையா? பிசாசானவனுக்கு ரொம்ப ஈஸியா இல்லையா? அவன் ஈட்டி எடுத்து உடனே குத்திடுவானா இல்லையா? அது போல கர்த்தர் சொல்றார், மார்க் அவசரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உன் இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளை விதைக்க நினைப்பான், அது கிரியை செய்ய நினைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் பாதுகாக்கப்படணும்னா நீ நீதியா வாழ்ந்தாதான் உனக்கு அந்த மார்க் அவசரம் வருமா? எத்தனை பேருக்கு புரியுது? நீதியா நடந்தாதான் நான் வரும். நீதியா நடந்துட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். மார்க் அவசரம் உங்க மேல வந்துருச்சுன்னா பிசாசு உங்க இருதயத்துக்குள்ள ஈஸியா எதையும் போட முடியாது. சஞ்சலம் உன் இருதயத்துக்குள்ள வராது, கலக்கம் உன் இருதயத்துக்குள்ள வராது. அல்லேலூயா. வாசிங்க மார்க் அவசரம். இங்க பாருங்க, எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் சுவிசேஷம் சொல்ற ஆயத்தம் என்னும் பாதரட்சை உங்க காலில் இருக்கணும். அப்படின்னா எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும், யாருக்கு கிடைச்சாலும், எந்தாவது ஒரு வழி கிடைச்சாலும் அது மூலமா சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும். உன்னை கணக்கு கேட்கக்கூடாது. கர்த்தர் உன் பக்கத்தில் நின்னாங்களே அவங்களுக்கு நீ சுவிசேஷம் சொன்னியா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க பிரச்சனையை மட்டும் கேட்டியே, அவங்க கவலை கண்ணீரை கேட்டியே, அவங்களுக்கு நீ நான் கொடுக்க போற விடுதலையை பத்தி சொன்னியான்னு உங்கள்கிட்ட கணக்கு கேட்கிட்டு கூடாது. ஒரு ஆள் எத்தனை பேரை கூட்டிட்டு வரணுமா? 10 பேரை கூட்டிட்டு வரணும். 10 பேரை கூட்டிட்டு வந்தா சபை என்ன ஆகும்? 120 மட்டும்தான் ஆகுமா? 7000 சந்திக்க முடியுமா? முடியாதா? நவுந்துருப்பா. அவன் போய் 10 அள்ளிட்டு வந்துருவான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை இவருங்க கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க. நான் அவனை குறித்து பேசுறதுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செய்திய ரொம்ப முக்கியமான செய்தி. வாசிங்க. விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம் என்னங்க செய்யும்? தடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உன்னை எந்த சேதமும் விடாதபடி தடுக்கும். எந்த பிசாசின் கிரியை உங்ககிட்ட நுழையாதபடி தடுக்கும். எந்த துக்கத்தையும் உங்ககிட்ட விடாதபடிக்கு என்ன செய்யும்? தடுக்கும். உங்க கேடகம் யாருங்க? உங்க கேடகம் யாருங்க? அந்த இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் தடுத்து நிறுத்தி நிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனை என்ன செய்வான்? பிசாசு பயன்படுத்த நினைப்பான். எபேசியர் 4 அதிகாரம் 27 வசனம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கேடயம், மார்க்கவசம், கிரீடம், பட்டயம் எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு, ஆயத்தவன்னு பாதரைச்சு அணிஞ்சுக்கிட்டு அவன் உள்ள நுழையாதபடி உங்களை நீங்க காத்து கொள்ளணுமா? நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படி நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் உங்களை ஒரு கருவியா பயன்படுத்த ஆரம்பிப்பான். உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பான். சிஸ்டர், உங்களை பயன்படுத்த நீங்க விட்டுறவே கூடாது. தேவ வார்த்தை என்னும் அந்த கச்சை உங்ககிட்ட இருக்கணும். மார்க்கவசம் இருக்கணும். நீதி என்னும் மார்க்கவசம் உங்க மேல இருக்கணும். கேடகத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு நிக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவங்களா நிக்கணும். சுவிசேஷ பாரத்தோடு நிக்கணும். உங்ககிட்ட ஒரு சேதம் வராதபடி, வழி விட்டுறாதபடி நிக்கணும்.
அப்படி வழி விட்டுட்டா என்ன செய்வான் தெரியுமா? தேவன் பயன்படுத்தணும்னு உங்களை நினைச்சிருக்கிற பாருங்க, அது மாதிரி அவனும் பயன்படுத்தணும்னு நினைப்பான். அல்லேலூயா. தேவன் பயன்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு பாருங்க, எப்படி உங்களை வல்லமையா, அது மாதிரி சாத்தான் வெளியே கொண்டு போய் பயன்படுத்தணும்னு நினைப்பானா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இடம் கொடுக்காத, அவனுக்கு இடம் கொடுக்காத, அவனுக்கு இடம் கொடுக்காத, அவனுக்கு கருவியா நீ உன்னை விட்டு கொடுத்துறாத. அல்லேலூயா. அவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். அப்படி இடம் கொடுத்துட்டேனா ஒரு ரட்சிப்பை உங்ககிட்ட இருந்து இழக்க பண்ணுவான். என்ன செய்வான்? குறிச்சு வச்சுக்க. நீ இடம் கொடுத்துட்டேனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரட்சிப்பை அவன் இழக்க பண்ணுவானா. ஆண்டவர் சொன்னதுல நான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு ரட்சிப்பை நீ இழக்க பண்ணுவான். தேவனோட உள்ள ஐக்கியத்தை பிரிப்பானா. பிசாசு செய்யக்கூடிய காரியம் என்ன செய்வானா? என்ன செய்வானா? தேவனுக்கு நீங்க அவனுக்கு இடம் கொடுத்தா தேவன் பயன்படுத்துகிறது போல அவன் பயன்படுத்துவானா. அதை பயன்படுத்த நினைப்பானா. அதுக்கு தான் திட்டம் வைப்பானா. நீங்க இடம் கொடுத்துட்டா உங்க ரட்சிப்பை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துருவானா. தேவனோட உள்ள ஐக்கியத்தை எடுத்துருவானா. உங்க ஜெப வாழ்க்கைய முடுக்கி போடுவானா. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன். அவனுக்கு இடம் கொடுத்துட்டா, நான் வேதத்துல சில பேர் இடம் கொடுத்தவங்களை காட்ட போறேன். நீங்க அவங்கள வச்சு உங்களை இந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? சாபம் உன் வாழ்க்கையில வர வேணும்னு முயற்சிப்பானா. அது உள்ள நுழையணும்னு என்னெல்லாம் எடுத்திருப்பான்? ரட்சிப்பை எடுத்துருவான், தேவனோட உள்ள ஐக்கியத்தை பிரிச்சிருவான், ஜெப வாழ்க்கையை முடுக்கி போடுவான். இந்த மூணையும் உங்ககிட்ட இருந்து பிசாசு எடுத்துட்டான், உள்ள கொண்டு வந்து நடப்பிச்சுட்டானா என்ன நடக்குன்னா, சாபம் உள்ள வரணும்னு அவன் உங்களை நடத்துவானா. நீங்களே அந்த சாபத்தை வருவிச்சு கொள்ளணுன்றதுக்கு உங்களை நடத்துவானா. அதுக்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். அந்த சாபத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஏன் கொண்டு வரானா, தேவன் உன்னில் வைத்திருக்கிற திட்டத்தை அவன் முறியடிக்கணுமா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது, தயவு செய்து விட்டுறாதீங்க. ஆண்டவர் இதுக்குள்ள ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. என்ன தெரியுமா? சாபத்தை அவன் கொண்டு வர்றதுக்கு வழி எது ஒன்று உங்களை காட்டி கொடுக்க போறாரு. ஒரு மனுஷனை உங்கள்கிட்ட காட்ட போறேன். வாசிங்க. ஸ்ரீயை நோக்கி என்ன சொல்றான்? ஒரு அங்கிருந்த அந்த ஏவாள் இடத்துல வந்து ஒரு காரியத்தை கேட்கிறான். என்னன்னு? எதையாவது உங்கள்கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி கேட்கிறானா, இல்ல குறிப்பிட்டு எதையாவது ஒன்ன கேட்கிறானா? 2வது வசனத்துல ஏன்னா அவன் கேட்கும் போது என்ன கேட்டுட்டான்? சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எதையாவது உங்ககிட்ட சாப்பிடக்கூடாது, இது தீட்டுன்னு கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரான்னு கேட்கிறாங்க. யாரு? சர்ப்பம் தந்திரமானவன் கேட்கிறான். வாசிங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து என்ன கட்டளை கொடுத்திருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? ஏங்க என்ன கரெக்டா அதை சொல்லுங்களேன். என்ன சொல்லியிருக்காரு? நடுவில் இருக்கிறத விருட்சத்தின் கனிய நீங்க சாகாதபடிக்கு அதை புசிக்க கூடாது, 2வது தொடக்கூடாது. அப்ப எது தேவன் தொடக்கூடாது புசிக்க கூடாதுன்னு சொல்றாரோ அதை செஞ்சுட்டா. இப்ப நான் சாப்பிடலைங்க,
அவங்க பண்டிகைக்கு கொடுத்தாங்க, வாங்கி தான் வீட்டில் வச்சேன். என்ன நடந்துச்சு? கண்ணி என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்ட சொல்லும்போது சொல்றாங்க என்னன்னு, அவன் ஒரு காரியம், அவன் நோக்க தெரியுமா என்னன்னு? உங்கிட்ட அப்பா தரிசனம் வச்சிருக்காரு பாருங்க, உங்கிட்ட பேசினார் பாருங்க, அது அவனுக்கு தெரியாது. அவன் வந்து என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுன்னு எங்க எழுதியிருக்கா? குடிக்க கூடாதுன்னு எங்க எழுதியிருக்காரா? எங்கேயாவது அப்படி புருவத்தை சைஸ் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? எங்கேயாவது கொலுசு போடக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? எங்கேயாவது நகை நட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? உங்கள்கிட்ட அவன் வந்து உங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை போடுவான். ஏன் கம்யூனியன் எடுக்கிற அன்னைக்கு வெள்ளை வஸ்திரம் தான் போடணுமா? ஏன் கலர் ட்ரெஸ் போட்டா ஏத்துக்க மாட்டாரா? ஏன் பாவ அறிக்கை பண்ணிட்டு தான் எடுக்கணுமா? ஏன் அதை தொடக்கூடாதா? நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு எடுக்கலைன்னா உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறது போல, சிலர் நித்திரையும் அடைந்தது போல நீங்க என்ன ஆயிருவீங்க? நித்திரை அடைஞ்சிருவீங்க. அதனாலதான் பாவ அறிக்கை பண்ணி எடுக்க சொல்றாரு. யார்கிட்டயாவது நீங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா மன்னிப்பு கேட்டணும்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் அதை பார்த்துட்டு உன்ட சொல்றாரு, நீ போய் அவகிட்ட ஒப்புரவாகு. அங்க ஆண்டவர் சொல்றாங்க, இது பிசாசின் தந்திரத்தை நீ பார்க்க போற. வாசிங்க தொடர்ந்து. அப்போ என்ன சொல்றாங்க? ஒரு காரியத்தை அங்க வந்து பிசாசு தந்திரமா ஒரு காரியத்தை சொல்றாங்க. அந்த திட்டத்தை அழகா தேவனுடைய திட்டத்தை உடைக்கணும். ஒன்று, உன் வாய்க்குள்ள இருந்து நீ தேவனிடத்துல என்ன பேசுற, தேவன் உன்ட்ட என்ன தரிசனம் கொடுத்துருக்காரு, உன் ஊழியத்தின் திட்டம் என்னன்னு உன் வாயில போட்டு அதை வெளியில் எடுத்துடணும். யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. யாராவது உங்ககிட்ட வந்து எதாவது பேச வந்தா எதை பேசணும்? தேவ வசனத்தை பேசுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு என்ன வசனம் ரிலேட்டிவா பைபிள்ல இருக்கோ அதை சொல்லுங்க. உங்கள்கிட்ட கொடுத்த தரிசனத்தை போய் அவங்ககிட்ட சொல்லாதீங்க யாருக்கிட்டையும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவன் மூலமா அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்ககிட்ட உங்க தரிசனத்தை வாங்க வந்தவன், உங்க திட்டத்தை கேட்க வந்தவன் யார் தெரியுமா? அவனால் பயன்படுத்துகிற கருவி. இப்ப என்ன ஆக போகுது? அப்படி சொல்லிட்டா உன் தரிசனம் என்ன ஆக போகுது? உடைய போகுது. சாபம் உன் வீட்டுக்கு வரப்போகுது. அவன் திட்டம் தெரியுதா? பாருங்க, ஏவாள்கிட்ட இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா? ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் ஏவாள்கிட்ட சொன்னாரா? அப்ப ஏவாளை எப்ப பார்த்தாலும் குற்றவாளின்றீங்க. ஏவாள்கிட்ட சொல்ல இல்லைங்க. நிறைய பேருக்கு குழுக்குழுன்னு இருக்குல்ல, வர்றேன். அப்ப இந்த ஆள்கிட்ட தானே சொன்னாரு என்னன்னு, ஓ வீட்டுக்காரம்மாவ பேசாம இருக்க சொல்லு, அங்க எங்கேயுமா போய் எதையாவது பேசிட்டு ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுது, இதையும் அதையும் செய்யாதன்னு சொல்லி இந்த அம்மாவை கவனமா இருக்க சொன்னா, ஐயா இல்லாம இந்த அம்மா ஊழியத்துக்கு தனியா போய் அங்க போய் அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, அது என்ன நீ சாப்பிட்ற நேரத்துல அதெல்லாம் சாப்பிடலாம் வைக்கலான்னு. ஏங்க, இந்த வசனத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? யாருங்க அவனுக்கு நோக்கம்? யாருங்க அவனுக்கு தேவை? ஏவாளா? ஆதாம் தான் டார்கெட்டு. கருவி யாருங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல இருந்தாலும் அப்படி பேசும்போதே நினைச்சேன், கடைசியில் இருந்தாலும் இப்படி வருவார்னு. என்ன தெரியுமா, அந்த அம்மா இவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா இந்த அம்மா வச்சு அந்த ஆள் அடிக்கணும், அந்த ஆள் தான் டார்கெட்டு. ஏன்னா
அந்த ஆள் தான் டைரக்டா பொழுதனைக்கு அப்பாவோட பேசுறேன்னு அழுதுகிட்டே இருக்காரு பாருங்க. அவர் தான் டார்கெட்டு. அப்ப இந்த அம்மா அந்த பழத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பாருங்க. ஏங்க முன்னாடியே சொல்லிட்டாரு, இது என்னமோ அங்கேயே அந்த அடிக்கடி போய் வந்திருக்குன்னு தான், அந்த பழத்தை பார்த்துருக்குன்னு தான். ஆனால் ரகசியத்தை வெளிக்கொண்டு வரக்கூடாது, சொல்லவே கூடாது. அதெல்லாம் என்ன செய்யணும், எங்கள் வீட்டுக்காரரு டெய்லி அப்படி ஜெபிப்பார், இப்படி ஜெபிப்பார், அப்படி இருப்பார், இப்படி. ஏன் ரகசியத்தை போய் சொல்கிற? உன் வீட்டில் எங்கள் வீட்டில் பணமே இல்லைங்க, கஷ்டங்க, நாங்கள் இயேசுவை தான் கும்பிடுறோம், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லாமல் சொல்கிற மாதிரி. ரகசியத்து போல பக்கத்து வீட்டில் அந்த குழுக்காரன்ட்ட, அந்த கடை வாங்குறவன்ட்டெல்லாம் போய் சொல்லி, எங்கள் ஆண்டவர் இருக்கிறாரு, சல்லி பிரயோஜனம் இல்லை, ஆனால் நீதாயா ஆண்டவர் எனக்கு கடன் கொடுக்குற பாரு, நீதான் எனக்கு எல்லாம் செய்யறன்னு அங்க போய் அவன்கிட்ட சொல்றது. எப்படியாச்சும் என்னை காப்பாத்தீரியான்னு. யாருக்கிட்ட? கடைக்காரட்ட போய். ஆண்டு சொல்றாரு, என்னை நம்பி இருக்கிறவன் எப்படி இருப்பான், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். எந்த கடங்கார எப்பேற்பட்ட பேங்க்ல வீட்டு வாசலே வந்து லோன் தரேன்னாலும், என் முதலாளி சாங்ஷன் பண்ணா வர்றையா பணம் வாங்க, யாருக்கிட்ட இலவசமா வாங்குறதுக்கு எங்களை எங்க அப்பா உயிரோட வைக்கல, என் தகப்பன் என்னை பெத்து விடலன்னு நீங்க நம்புங்க. எவங்கிட்டையும் கை நீட்டுறதுக்காக என்னை அந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரல நம்புங்க. ஒருத்தட்டி விட்டு கொடுக்க மாட்டாரு. ரொம்ப நல்ல அப்பாங்க, நீ உயிரே விடக்கூடாதுன்னு உயிரை விட்டு நிக்கிறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காரணம் தான் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க பிசாசு பிடியில சிக்கிக்கொள்ள கூடாது, என் பிள்ளைய நான் காப்பாற்றணும், என் பிள்ளைக்கு யார் இல்லை, என் பிள்ளைக்கு நான் தான் இருக்கிறேன்னு நிக்கிறாரு அவர். அல்லேலூயா. அதனாலதான் இங்க ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? இவங்க அந்த என்ன செஞ்சாங்க, வாசிங்க தொடர்ந்து. இங்க பாருங்க, எப்ப அவ சொன்னாலோ அப்பவே என்னாச்சுன்னா, கர்த்தருடைய பிரசனம் அவங்கள விட்டு, எப்ப ரகசியத்தை சொல்றீங்களோ அப்ப கர்த்தருடைய பிரசனம் உங்களை விட்டு விலகிரும். நீங்க எப்பயும் போல இருக்கிறீங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ரகசியத்தை, தரிசனத்தை பிசாசுட்ட அவருக்கு சொல்ல தெரியாதா? ஏன் உன்கிட்ட சொன்னாரு தரிசனத்தை? ஏன் உன் திட்டத்தை உன்கிட்ட சொன்னாரு? உனக்கும் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் மட்டும் தெரியணும்னு நினைச்சுதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவன்கிட்ட போய் சொல்றதுக்கு அவருக்கு தெரியாதா? அவன் உன்கிட்ட வாங்குறான் பாரு, ஒரு திட்டத்தை உடைக்க நினைக்கிறான், ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கன்னு நினைக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அற்புதமா உங்ககிட்ட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அவன் தந்திரத்தை முடிக்க ஒன்ன பண்ணுவாரு, ஒன்ன வச்சு முடிப்பார். நம்பு ஒரு காரியத்தை. என்ன நடக்குது? ஒரு காரியம், அவங்க அவனுடைய திட்டத்தை, ஒரு காரியத்தை அங்க ஆண்டவர் காண்பிக்கிறாரு. என்னன்னா, நீ எப்படி மாறிடுவேன்னா, நீயும் கடவுளை போல, தேவர்களை போல, எல்லாரையும் போல வரங்களையும் அபிஷேகங்களையும் பெற்றுக்கொள்வ, பயங்கரமான காரியங்களுக்குள்ள மாறிடுவேன். நாம அவங்களுக்குள்ள பெருமையான காரியத்தை விதைக்கிறான். பிசாசு ஒரு மனுஷனுக்கிட்ட கிரியை செய்கிறதுக்கு ரெண்டு காரியத்தை அவங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வருவான். ஒன்று பெருமை, ரெண்டாவது கோபம். இந்த ரெண்டு காரியம் உங்களுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள கோபம் தான் என்ன நடக்குன்னு, எந்த கோபம் தெரியுமா? அவங்கள மன்னிக்கவே கூடாதுன்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா, பிசாசு உங்களுக்குள்ள அந்த வார்த்தையை அவன் செயல்பட கிரியை உங்களுக்குள்ள போட்டான், நீங்க கருவியா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க ரொம்ப கவனிக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துருவான். அவங்கள மன்னிக்கவே கூடாதுன்னு உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துருவான். அது வந்துருச்சுன்னா நீங்க அவன் கருவியா மாறிட்டீங்க. அவன் சொல்றதை நீங்க செய்ய போறீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. இன்னும் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. நான் அவங்கள குறித்து சொல்றேன். அவங்கள என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க சொல்றாங்க. என்னன்னா, நீ இடம் கொடுக்கும் பொழுது தேவன் ரட்சிப்பை இழந்து போயிருவ, ஐக்கியத்தை எடுத்துருவான், ஜெப வாழ்க்கை முடக்கப்படும். அங்கே இன்னொரு காரியம் நடக்குது, அங்கே ஒரு காரியம் உட்பிரவேசிக்குன்னு சொன்னாரு. வாசிங்க தொடர்ந்து 6வது வசனம்.
அப்பொழுது இச்சிக்க கண்டு அதன் கனியை பறி. இந்த அம்மா எப்ப சமைச்சாலும் அந்த ஆளதாங்க டேஸ்ட் பார்க்க கொடுக்குது, வேற வழியே இல்லைல்ல. அந்த ஆளை தானே முடிக்கணும், தரிசனத்தை அந்த ஆள் தானே வாங்கி வச்சிருக்காரு. எப்படிலாம் சமைக்கிறாங்களோ அதெல்லாம் அவர் தானே சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த அம்மா அந்த கனியை பறிச்சுட்டு அந்த அம்மா முதல்ல சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்குங்க, அருமையா இருக்குங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இவனுக்கு அறிவு வேணாம், இவன்கிட்ட தானே சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு? இந்த கனிய புசிக்கிற நாள்ல சாகவே சாவிங்கன்னு இவன்கிட்ட தானங்க சொன்னாரு. இவன் எனக்கு எங்க போச்சு அறிவு? படார்னு ஒரு அறை கொடுத்து கத்தர் நம்ம வீட்டுக்குள்ள இதை வரக்கூடாதுன்னு சொல்லிக்காரு. எது வீட்டுக்குள்ள கொண்டு வந்தானே அடிச்சிருந்தான்னா, இதை ஏன் நீ சாப்பிட்டேன்னு உரிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்கும்? எங்க அந்த உலகமே காப்பாற்றப்பட்டிருக்குங்க. இந்த பையன் அப்பா பேசுனதை மறந்துட்டு போய் அந்த அம்மா கொடுத்த உடனே ஆமா ஆமா நல்லதான் இருக்குன்னு உட்காந்து மறிச்சுன்னு கடிச்சு திண்டு தீத்துட்டு என்ன நடந்துச்சு நோட் பண்ணிக்கங்க. முடிஞ்சிருச்சா சொல்லி? ஏங்க நான் சொன்னதை கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்பாவோட பிரச்சனை எப்ப போச்சு? சாத்தான்ட்ட உங்க திட்டத்தை நீங்க எப்ப சொன்னீங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு. சாத்தான் அங்க இருக்கிறான்னு போட்டிருக்கா? இருக்கிறானா இல்லையா? ஏன்னா அவன் அவன் வேலை முடிஞ்சிச்சுன்னா ஐயா கிரேட் எஸ்கேப். அப்புறம் நீங்க என்னாச்சு? மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 8வது வசனம். வந்துருச்சு, ராணுவம் வந்துருச்சு, இஸ்ரவேலின் தளபதி உள்ள இறங்கியாச்சு, யூத கோத்திரத்து சிங்கம் வந்துருச்சு உள்ள களத்துக்குள்ள. அவர் உள்ள வந்துட்டாருங்க. அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்க. அவர் உலாவி கொண்டிருக்கிறாருங்க. அவர் வந்த உடனே ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு தெரியுமா? வந்துட்டாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 9ஆம் வசனத்திலே ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கடா இருக்க? நீ இப்ப எங்க இருக்க? நான் கடன்ல இருக்கேன். நீ எங்க இருக்க? என்ன பாவத்துல சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கான். நீ எங்க இருக்க? நான் சாபத்துல நிக்கிறேன். நீ எங்கடா இருக்க? ஏன்னா நான் தானே உன்னை படைச்சேன். நீ எப்படி அங்க போன? அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறாரு? அதற்கு அவன், தேவரீர் உம்முடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழிச்சுக்கிட்டானா. இங்க பாருங்க, பாவம் செஞ்ச உடனே ஜபத்தை தான் நிறுத்துவான். கத்தர்கிட்ட போக மாட்டான். பாவம் செஞ்சுட்டா பயப்படுவான். முதல்ல எதை நிறுத்துவோம் தெரியுமா? குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை வந்துருச்சுன்னா முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா? எதை நிறுத்துவோம் தெரியுமா? ஏன்னா பாவம் வந்துருச்சு, பிசாசின் கிரிகை வந்துருச்சு. வந்தவொடனே என்ன நடக்கும்? சண்டை வரும். பிசாசு உள்ள வந்து கருவியா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே முதல்ல தேவனோட பேசுறத போய் நிப்பாட்டி போடுவான். போய் தேவனுடைய கிரிகையை போய் நம்ம நிறுத்தி போடுவான். தேவன் அன்னைக்கு இரவு உங்களை ஆசீர்வச்சு பிசாசு உங்களுக்குள்ள வர்றதை நிறுத்தணும்னு நினைச்சிருப்பாரு. அவன் கிரிகை செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. அவன் கிரிகை செய்யறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அதை தடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சண்டை வந்துடும். சண்டையில உங்களை என்ன நினைச்சிருவானா, இந்த ஜபத்தை நிறுத்தணும். அதான் நோக்கம்.
என்ன தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் சில வேலைகளில் சொல்லுவாரு, டிவி பார்க்காத, அதை செய்ய, இப்போ செல்போனை பார்த்துட்டு போய் படுக்காத. ஏன்னா சத்துருவோட உள்ள கனெக்டிவ் நமக்கு அப்படி இருந்துட்டு நம்ம போய் படுக்கிறதுனால அவன் வர்றதுக்கு உண்டான வழி திறக்கப்படுது. அதனால அதை நிறுத்துன்றார். இன்னைக்கு நம்ம சங்கீதத்திலையும் கேட்டோம், ஆண்டவர் உணர்த்தினாரா நமக்கு. அதனால ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை இன்னைக்கு முன் வைக்கிறாருன்னா, பிசாசுக்கு வழி கொடுத்துறாத, இடம் கொடுத்துறாத. அந்த வசனத்தை நீ கரெக்ட் சரியா பிடிச்சுக்க. அங்க ஆண்டவர் வந்த உடனே 11வது வசனத்துல, அப்பொழுது அவர் கேட்கிறார் பாருங்க ஒரு கேள்வி. ஏசப்பாவுக்கு உன் பிரச்சனை தெரியுமா தெரியாதா? உனக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இவன் சொல்றான், அவர் எப்படி படைச்சாரு, அவனை எப்படி அங்க விட்டுருக்காருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறனால ஒளிஞ்சுக்கிட்டேன்னு. அதை சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். நிறைய பேர்ட்ட சொல்லுவான், என்ன தெரியுமா, நீ செஞ்ச பாவம் உனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்குன்னு உங்க எண்ணத்துக்குள்ள போடுவான். நீ முன்னாடி செஞ்ச தப்புனாலதான். என்ன தெரியுமா, ரத்தத்துல கழுவப்பட்டது பொய்ன்னு சொல்றதுக்கு, உங்க வாயிலே அறிக்கை பண்றதுக்கு அவன் என்ன சொல்லி கொடுப்பான் தெரியுமா? ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்கல, நீ என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது. இல்லைன்னா அன்னைக்கு 50 நிமிஷம் சண்டை போட்டிருப்பீங்கல்ல, அந்த சண்டையை சொல்லுவான், நீ இப்ப சண்டை போட்டுட்டு எப்படி வீராப்பா ஜெபம் பண்ணுவ? உங்களை முடக்குவான். அவனுடைய திட்டம். விட்டு கொடுத்துறாத. அந்த நேரத்துல ஏதோ ஒரு ரட்சிப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் ஒன்றை கொண்டு போய் பல ஏழைகளை காப்பாற்ற போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் ஒன்றை உயர்த்த போகிறார், திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் விதைக்கிறது, இங்க இருக்கிற சபையார் எல்லாரும் சேர்ந்து அதை புசிக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் பெருக பண்றாரு, கர்த்தர் உங்களை கொண்டு உருவாக்குறாரு. அப்பா எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் தெரியுமா? நீ அப்பாவுடைய ஆலயம் சரியா நடக்கணும்னு கொண்டு வந்து விதைக்கிற பாரு, வாங்கிட்டாரு. அதை சந்தோஷமா அதை எடுத்துட்டு போறாரு, திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆலயத்துக்கு அப்பா உட்கார்ந்துருந்த, நீங்க ஆலயத்துல அப்பா உட்கார்ந்துருந்த பார்த்துருக்கீங்களா? சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டாரு, உட்கார்ந்துருந்தவர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு ஏழை விதவை வச்சதை பார்த்துட்டு போயிருப்பாரு. என்ன தெரியுமா, அதை பார்த்துட்டு தான் நீ விதைச்சதை கர்த்தர் பார்த்துட்டு தான் அங்க சொல்லுவாரு. ஆலயத்துக்கு சும்மா ஆண்டவர் வரமாட்டாரு. நீ எவ்வளவு கஷ்டத்துல கொண்டு வந்து அந்த 10 ரூபாய் எங்க அப்பாவுக்கு கோடி ரூபாய் விதைச்ச மாதிரி உன் கஷ்டத்தை இயேசு பார்ப்பாரு. உண்மையாவே என் பிள்ளை அவ்வளவு கஷ்டத்துல இருந்து விதைச்சிருக்குன்னு நிச்சயமா அங்கீகரிச்சு ஆசீர்வதிப்பாரு. அதை பெற்று கொண்டு விட்டார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், நீ அபிஷேகத்தை இழந்துதான் இப்ப நிக்கிறேன்னு சொல்லுவான். நம்பாதீங்க. ஏன்னா அவர் பேர் மாறாதவர். உன்னை தப்பானவங்களா ஏசப்பா என்னைக்குமே பார்க்க மாட்டாரு. என்னைக்குமே உன்னை குற்றவாளியா பார்க்க மாட்டாரு. அவர் பிள்ளையாதான் உன்னை பார்ப்பாரு. நம்பு. உன்னை யாராவது உன்னைய நீ தப்பானவ கெட்டவன்னா, எவன் அப்பா சொல்லிட்டாரு என்னை நல்லவன்னு. என்ன தெரியுமா, எவனுக்கு கொடுக்காத ரட்சிப்பு உனக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீ எவ்வளவு நேசிச்சு உன்னை வைத்து வச்சுக்காரு பார்த்துக்க. வாசிங்க. அவர் கேட்டாரு, என்ன தெரியுமா, எதனால உனக்கு, யார் உனக்கு அறிவிச்சா? முத கேள்வி. ரெண்டாவது, நான் சாப்பிட வேணான்னு சொன்னனே, பக்கத்து வீட்டில் வாங்கி, எய்த்து வீட்டில் வாங்கி, அவங்க வீட்டில் வாங்கி சாப்பிடாதன்னு சொன்னனே, சாப்பிட்டியா? ஆமாங்க, தீபாவளிக்கு நல்ல முறுக்கு எங்க வீட்டில் கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுத்து விட்டாங்க. அதை சாப்பிட்டு விட்டவங்க இறந்ததுக்கு படைச்சதுன்னு சொல்லாம கொடுத்துட்டாங்க. அது ஒரு நாளும் பேசாது, அதுகிட்ட போய் வச்சு கொடுத்துட்டாங்க. தெரியாதுங்க. சரி, இனிமே சாப்பிடாதயா. ஆண்டவரே, நான் இனிமே உன்னை மன்னிச்சுட்டேன், இன்னைக்கு நான் உன்னை சொல்லிட்டேன், இனிமே சாப்பிட்டேன்னா நான் உன்னை என்ன செய்யலான்னு கேட்கிறாரு. அப்பயும் ஒரு தடவை என்னை மன்னிச்சுட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பக்ரீத்துக்கு கறி கொடுப்பாங்களே, நான் என்ன செய்யறது? என் இருதயம் அதை பார்த்து தவிக்குமே. கறி 1/4 கிலோ இல்லை, 1/2 கிலோல தர்றான். ஆட்டுக்கறி யாருங்க இந்த காலத்துல தர்றான்?
கறி கொடுக்குறான் கிரி கொடுக்குறான்னு போயிடாத, பழி கொடுத்துருவார் உனைய கத்தர். அல்லேலூயா. கத்தர் உனக்கு ஏங்க கறி வாங்க கொடுப்பாருங்க ஒரு நாள். அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் அப்படியா போட்டாரு? கொரோனா டயத்துல டெய்லி கறி. மற்ற நாட்கள் கூட அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையா தெரியல. வாசல் உலகமே அடைச்சிச்சு. ஒரே ஒரு கடை, சோத்து கடை மட்டும் திறந்திருக்கு. எங்க போனாலும் டிஃபன் கடை மட்டும் இருக்கு. பால் இருக்கும், பஜ்ஜி இருக்கும், வடை இருக்கும், போண்டா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நாங்க சாப்பிட்ட வெள்ளிக்கிழமை பஜ்ஜி மாதிரி இருக்காது. அல்லேலூயா. சூப்பரா கத்தர் கொடுத்தாரு எங்களுக்கு. அருமையாக அநேக மாஸ்டர்கள்லாம் நம்ம இதில் இருக்காங்க. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு தடவை சாப்பிடுவோம். இப்படி கேப்பில் கடை வெட்டினாதான் திரும்ப கிடைக்கும். 1 கிலோ கறி, 1/2 கிலோ கறி. என்ன தெரியுமா, கத்தர் கொண்டு வருவார், கத்தர் தருவார். கத்தர் ஒன்றும் நம்மளை ஏழையா படைக்கலை. நம்மளை ஆண்டவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்னும் 3-4 பேர் இருக்கிறாங்க. சரி, நடந்தது வேமா வாசிங்க சிஸ்டர். அதற்கு ஆதா அந்த அம்மா சமைச்சது கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டதுல இருந்து தான் வயிறு 2 நாளா சரியில்லை. வாசிங்க. நான் புசிச்சு விட்டேன். என்ன நடந்துருச்சு? சரி, டைரக்டா 17வது வசனத்துக்கு போங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாத்துங்க, நேரம் இல்ல. என்ன சொல்றாரு? ஆதாம் இருக்கீங்களாயா, நீ உன் மனைவி வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாது? லேடிஸ் சொல்றாங்க செவி கொடுக்கூடாது. அப்ப அவங்க வீட்டுல ஆதாம் அவங்கதான் போல இருக்கு. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்ன்னு கேட்கிற மாதிரி இருக்குங்க. ஆண்கள் மெஜாரிட்டி கம்மியா இருக்குங்க. என்ன நடக்குது? ஆதாமை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம், உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் என்ன உள்ள வந்துருச்சு? சாபம் வந்துருச்சா? யாரால வந்துருச்சு? லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். ஆதாம் ஆள வந்துச்சுங்க. அந்த ஆண் வர்க்கமே பொல்லாத வர்க்கமா இருக்கு. சாபத்தை எங்க கொண்டு வந்துச்சு தெரியுமா? உலகத்துக்குள்ளேயே கொண்டு வந்துருச்சுங்க. வாசிங்க. முள்ளு எதனால வந்துச்சு தெரியுமா? இந்த பயலால வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? பாஸ்டர்மா வேகமா ஆதாமாலதான் வந்துரு, ஆதாமாலதான் வந்திருக்குன்னு கொஞ்சம் கோபமா இருப்பாங்க போல இருக்கு. ஏவாளை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஆதாமாலதான் வந்துச்சு. இங்க பாருங்க, ஆதாம் வந்து செஞ்ச காரியம், தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செஞ்சிட்டான்? கேட்காம கீழ்ப்படியாம மீறி நடந்துட்டான். அதனால என்ன வந்துச்சு? சாபம் வந்துருச்சு. முதல்ல இருதயத்துக்குள்ள என்ன கொண்டு வரணும்னு நினைச்சாவன் ஏவாள்கிட்ட சொல்லும் போது, நீங்க தேவர்களை போல ஆவீர்கள். ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு? தேவர்களை போல மாத்தினாரு. நீ என்ன சொல்லிட்டாரு? பெண்ணிட்ட கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறுவ. ஆண்களால நிலத்துல உன் வேர்வை விழுகிற வரைக்கும் நீ அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவ. சர்ப்பத்துக்கு சாபம், பூபிக்கு சாபம், சகலத்துக்கு சாபம். தான் சாயல்ல உண்டாக்கப்பட்டது எல்லாத்தையும் நொறுக்கி அள்ளிட்டாரு. என்ன நடந்துச்சு? அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. இதை சாப்பிடுற நாள்ல நான் அவரை போல மாறுவேன்னு பயன். அல்லேலூயா. ஏவாள அவனுக்கு டார்கெட்ல ஏவாளை பயன்படுத்திட்டான். அல்லேலூயா. ஏவாளை பயன்படுத்திட்டான்.
அதனாலதான் சில பேரை பாருங்க, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கர்த்தருடைய திட்டம். ஆனா பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? காதல் கல்யாணம் பண்ண வைப்பான். தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய திட்டம் என்னங்க? கருவி ஆயிட்டாங்களா, ஆக போறாங்களா, ஆறதுக்கு ரெடியா இருக்காங்களா, என்னவோ ஆயிட்டவங்க திட்டிராம இனி அந்த கருவியில உடைச்சு போடுங்க. இனி அவனுக்கு நம்ம கருவியா இருக்கக்கூடாது, அவன் பயன்படுத்துற காரியமா இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா தேவன் சொல்றாரு? நான் உன் தகப்பன் தாய் மூலமாக உனக்கு சகலத்தையும் கொடுத்தேன். என்ன? வஸ்திரம், நீ போட்டிருக்க நகை நட்டு, நீ சகல உருவங்களும் சகல காரியமும் உனக்கு கொடுத்தேன். ஆனா கல்யாணம் மட்டும் நீ போய் தேர்ந்தெடுத்து, மணவாளனை நீ போய் தேர்ந்தெடுத்து, அந்த பெண்ணை நீ போய் தேர்ந்தெடுத்து எல்லா காரியத்தையும் நீ நடப்பிச்சுக்கிற. கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லா யோசித்து பாரு, எந்த காரியத்தை பிசாசு உன்னை விழ தள்ளணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. அந்த வாசல் அடைக்கப்படணும். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. உன் மேல வச்சிருக்கிற தரிசனத்தை உடைக்க விட்டுறாத. உன் மேல வைத்திருக்கிற திட்டத்தை விட்டுறாத. கர்த்தர் உன்னை கொண்டு போய் பிசாசு அடிக்குன்னு நினைச்சிருக்கிறாரு. பிசாசுக்கு நீ கருவியா பயன்படுத்த நீ உன்னை விட்டு கொடுத்துறாத. உன் மேல ஒரு குறித்த தரிசனம், திட்டம் கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க விட்டுறாதீங்க. என்ன தெரியுமா? உங்க வாயில போட்டு தான் ரகசியத்தை எடுத்து உங்களை விழத்தள்ளுவான், உங்களை சிக்க வைப்பான், உங்களை முடக்க நினைப்பான். அதனாலதான் நீ என்ன சாப்பிடுறீங்க, என்ன காரியம்னு ஏவாளுடைய வாயில போட்டு அதை எடுத்தான். அல்லேலூயா. அதை முடக்கணும்னு அவன் நினைச்சான். இந்த பழத்தை அவர் ரொம்ப நாளா பார்த்துருப்பா. ஆனா இன்னைக்கு என்னமோ புதுசா பார்த்த மாதிரி இந்த காரியத்தை போய் வேக வேகமா, நல்லா இருக்கு, பார்வைக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லி அவ சாப்பிட்டா. தேவன் சொன்ன காரியத்தை அவ கேட்கல, அவ விட்டுட்டா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எடுங்க, 7வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னார். இயேசு என்ன செய்யறாரு? ஆண்டவர் சித்தம் என்னன்னு ஏவாளும் ஆதாமும் விட்டுட்டாங்க. அவனுடைய பேச்சை கேட்டு இயேசு இங்க வர்றாரு, அழகா சொல்றாரு, உங்க சித்தத்தை செய்ய நான் இங்க பூமிக்கு வந்திருக்கேன். அவனுடைய சித்தத்தை இவர் செஞ்சிடக்கூடாது என்பதை நம்ம கிட்ட இன்னும் சில வசனங்கள் மூலமா தெரியப்படுத்துவாரு. அப்போ உங்களுக்கு புரியும். பிதாவின் சித்தத்தை செய்ய இயேசு இங்க வந்தாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனம் எடுங்களேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவனுக்கு என்ன செய்யறான்? காண்பித்து, அவைகள் எல்லாவற்றிலும் மேலும் அதிகாரத்தை என்னமா வாசிங்க. என்ன சொல்றான்? இவைகள் எல்லாம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன சொல்றான்? நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவன் சொல்றான். கொடுக்கிறேன். நான் சொல்ற வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன். முதல்ல ஏவாள்கிட்ட வரும்போது என்ன சொன்னா? உங்களை ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்காரான். கேட்டுட்டு சொன்னா, இது நீங்க ஒன்னும் தேவர்களை போல மாறுவீங்க. ஒரு பெருமையான எண்ணத்தை கொண்டு வந்தானா? இங்க ஏசாப்பாடு எப்படி பேசுறான் பாருங்க. நீ இதெல்லாம் நீங்க நான் சொல்ற என்னை பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல எல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன், மகிமையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி கொண்டு வரான் பாருங்க.
நீங்க நல்லா கவனிக்கணும். பிசாசினுடைய காரியத்தை குறித்து உங்களுடைய தந்திரத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்றேன், வாசிங்க. ஏசு என்ன சொல்லிட்டு வந்தாரு? ஏசு சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வந்தேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தாரு. எப்படி? புஸ்தகத்துல எழுதப்பட்டபடி நான் செய்ய போறேன்னு சொல்லி வந்தாரு. ஏன்னா அவன் செய்யல, இவர் செய்ய வராரு. இப்ப இவர் சொல்றாரு ஒரு காரியத்தை, வாசிங்க. இதுதான் சித்தம், இதுதான் சித்தம். காசுக்காக எவனையும் உயர்த்திராத. அது ஆராதனை, அது ஆராதனை. எந்த காரியத்துக்காகவும் பொருளுக்காகவும் பேர் புகழ்ச்சிக்காக யாரையும் உயர்த்திராத. அதுதான் ஆராதனை. அதை தான் அவன் செய்ய வைக்க நினைப்பான். விட்டு கொடுத்துறாத. எந்த காரியத்துக்கும் மனுஷனை உயர்த்திராத. கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகிறாரு. கர்த்தர் ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. பிசாசு பெருமையானதை மேன்மையானதை காட்டுவான், மயங்கிறாத. நீ அங்க என்னதை தருவான், இந்த ஆலயத்துக்கு என்னது கிடைக்கும், அங்க அப்படி உன் எண்ணத்துல சிந்தையை கொடுத்தா நான் போகாத. ஏன்னு சொன்னா கர்த்தர் உன்னை சரியான பாதையில் நடத்திக்கிட்டு இருக்காரு, மேன்மையான காரியத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் இங்க சொல்லக்கூடிய காரியத்தை நீ கவனிச்சு பாரு. சித்தத்தை செய்ய வந்திருக்காரு. ஏன்னா தேவன் சொன்னது ஆதாம் செய்யல, இயேசு செய்யணும்னு வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட சொல்றான், இந்த காரியத்தை எல்லாம் நான் உனக்கு தரேன், நீ என்ன ஆராதனை பண்ணுன்றான். என்ன ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருந்தாங்க நார்கோயில்ல கன்வென்ஷன் மீட்டிங்க்கு. நான் பேச போன இடத்துல ஒரு சகோதரி 16 வயசு, ஆயிரக்கணக்கான பிசாசு அதுக்குள்ள இறங்கி இருந்துச்சு. அந்த பிசாசு சொல்லுச்சு, நான் கன்னியாகுமரி ராணி, நீ என்ன வழிபட்டேனா நான் உன்னை இந்த இடத்துல பெரிய கோடீஸ்வரர் நான் மாத்துறேன், இந்த ஆலயத்தை இடிச்சுட்டு நீ எனக்கு கோயில் கட்டுனுச்சு. அது சொல்லுது. எனக்கு அவங்க இப்போ கன்னியாகுமரியில நான் ஒருத்தனை வைத்து வச்சிருக்கேன், அவன் எனக்கு வாழைப்பழம் மட்டும்தான் வைப்பாங்க, மற்ற எல்லாத்தையும் அவன் மாறிக்கொண்டு போயிடுவான். இன்னைக்கு அவனுக்கு எத்தனையோ வீடுகளையும் காருகளையும் பங்களாவையும் நான் கொடுத்துருக்கேன். சொல்லுது, நீ என்ன வழிபட்டேனா, இந்த கோயிலை இடிச்சு கட்டினேனா, எனக்கு ஒரு கோயில் கட்டு, நான் உன்னை ஐஸ்வர்யவானா, பணம் தர்றேன்டா, எச்சரிக்கையாரு. பணாசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. சத்துருன்னு மயங்க பண்ணுவான். என்ன தெரியுமா கர்த்தர் அங்க சொன்னாரு? அந்த பெண்ணிடத்துல அந்த கிரியை செய்த ஆவிட்ட சொன்னாரு, என் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின ஐஸ்வர்யவான், நீ கொடுக்கிற அற்பமான காசுக்கு நான் என் தேவன் என் கிட்ட கொடுத்த தரிசனத்தை இழந்து உன்னுடைய வீடை கட்டிட்டு நான் உட்கார மாட்டேன்னு சொன்னேன். விழுந்து அலறி ஓடிட்டு. உன் தேவன் சகலத்தை செய்ய வல்லவர். விட்டு கொடுத்துறாத. எவனுக்காகவும் தேவனை விட்டு கொடுத்துறாத. கர்த்தர் உன்னை நடத்துவார். பாருங்க, இந்த இயேசு சித்தத்தை செய்து கொண்டே வரும் பொழுது பிசாசு வழி தேடிட்டு அங்க எந்த கிரியை செய்ய முடியாம போயிட்டான். போனவன் இவங்க கூட யார் இருக்கான்னு தேடி அவன் எதுல வீக்கா இருக்கான்னு அவங்கிட்ட வந்தான். யாரு தெரியுமா? யூதாஸ் காரியத். அவன் எதுக்கிட்ட சுத்திக்கிட்டே இருந்தான்? வேலை, பணம் 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 சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும். எங்க போய் நின்னுக்கிட்டே இருந்தான்? பணத்து பின்னாடி. பணத்துக்காக ஊழியம், காசுக்காக தான் ஊழியம். இவ்வளவு கூட்டம் வந்தா இவ்வளவு காணிக்க வரும், இவ்வளவு காசு வரும், இது நடந்தா அவ்வளவு, இப்படி இருந்தா பணம். அங்க என்ன? பணப்பை வைத்திருந்தவனா யூதாஸ் காரியத்தில் இருந்தானா? ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? வழி தேடி அவங்கிட்ட போய் கேட்டான்.
பிசாசு அவன் இருதயத்துக்குள்ளே புகுந்தான் என்று எழுதியிருக்கு. அவன் வழி விட்டான். என்ன தெரியுமா? பண ஆசையை காண்பித்து, பணத்தை குறித்து அநேக காரியங்கள் கொடுத்து இவன் காட்டி கொடுக்க போனான். பிரதான ஆசாரியர்கள் போய் பேசின உடனே, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க எனக்கு காட்டி கொடுத்தா எவ்வளவு தருவீங்க? இயேசுவை அறிவிக்கணும்னா காசாங்க. இயேசுவை குறிச்சு மற்றவங்க கிட்ட போய் சொல்லணும்னா எனக்கு பணம் இருந்தா தான் ஊழியம் செய்யறதா? பணத்துக்காக மட்டும்தான் இயேசுவை காட்டி கொடுக்கணுமா? யூதாஸ் காட்டி கொடுத்த மாதிரி காட்டி கொடுத்துறாதீங்க. நீங்க காட்டி கொடுக்கிற விதமே வேற மாதிரி இருக்கணும். இவன் பணத்துக்காக காட்டி கொடுத்தான். இயேசுவை பணத்துக்காக விட்டு கொடுத்தான். ஆண்டவர்கிட்ட வந்து பேசினா 26ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். ஒரு காரியத்தை கேளுங்களேன். இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு காணிக்க வாங்கின உடனே அவனை விட்டு தேவ பிரசனை விலகிருச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் போனது, அவன் இருந்ததெல்லாம் தெரியாது. இவனையும் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் துரத்திட்டு ஏதேன் தோட்டத்தை வேலி அடைச்சு வாசல் அடைச்சிட்டாரு. சாத்தானையும் துரத்தி அடிச்சிருப்பாரு. அவன் எதுக்கு அங்க? சர்ப்பம் விழுந்து ஓடி இருப்பான்ல. அடுத்து இயேசு கிட்ட காட்டி கொடுக்க இங்க வந்தோடனே அவன் வேலை என்ன தெரியுமா? யூதாச காட்டி கொடுக்க நவுத்தணும். நவுத்தி முடிச்ச பிறகு அவன் இருக்க மாட்டான். ஆனா என்ன செஞ்சான்னா, அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள புகுந்தான்னு எழுதியிருக்கு, காட்டி கொடுக்க. ஆனா அங்க என்ன சொல்லப்படுது? இவங்க எல்லாம் பந்தியில உட்கார்ந்துருக்கும் போது இயேசு கிட்ட வந்து இவன் கேட்கிறான், என்னை காட்டி கொடுக்கிறவன் இங்கதான் இருக்கிறான், என் கூட தான் தாளத்துல இருக்கிறான், கையிட்டு என்னை வாங்குறான், எல்லாம் சொல்றாரு. யூதாஸ் வந்து கேட்கிறான், என்ன தெரியுமா ஒரு விஷயம்? இதுல அழகா அப்பா சொல்றாங்க, பிசாசு நம்மகிட்ட கிரியை செய்யறது வந்து நமக்கு தெரியாதான். அவன் கேட்கிறான் பாருங்க, ரபி நானோ, ரபி நானோ. அவன் கேட்கிற கவனிச்சிங்களா? நான் தான் காட்டி கொடுக்க போறேன், நானும் காட்டி கொடுக்கிறவனே கேட்கிறான். எப்படி கேட்பான் அப்படின்னா, அவன் சிந்தைகளை அவன் எடுத்து ஆளுகை செய்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல. நானோ பிரதர் சிஸ்டர் நீங்க கவனிங்க, உங்களை பயன்படுத்துறது தெரியாது. என்ன தெரியுமா? பெருமையும் கோபமும் உங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. தாங்க முடியாத கோபம், பழி வாங்கணும் கோபம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அவன் உங்களை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டா, நீங்க கருவியா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய திட்டத்தை உங்க மூலமா உடைக்க போறான்னு அர்த்தம். ஜாக்கிரதையாயிருங்க. இங்க என்ன நடந்துச்சு? அவனுக்குள்ள அவன் இறங்கி யூதாசினுடைய காரியத்துல என்ன தெரியுமா, அவன் வேலையை செய்ய தொடங்கின உடனே அவன் சொன்ன காரியம் நானும். அவனுக்கு என்ன சம்பவிச்சு தெரியுமா? எப்படி ஆதாம் சாவான்னு சொன்னாரோ, இங்கே யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான். என்ன தெரியுமா? தேவன் உன்னை பயன்படுத்தணும்னு எடுத்த அந்த பாத்திரத்தை அங்கிருந்து தூக்கிட்டு உன்னை என்னவா மாத்துவான் தெரியுமா? நீயே தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு உன்னை டியூன் பண்ணி நடத்திடுவான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. நான் செத்துருவேன், நான் செத்தா தேவலை, நான் தூக்கு மாட்டி சாக போறேன், நான் கண்டிப்பா செத்துருவேன். இந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? குட்டி பிள்ளைங்களை சொல்லலையா? உடனே ஒரு குட்டி பிள்ளை அரகுறையா உடனே சொல்லலம்மா. அடிபட்டவங்களை சொன்னேன், வேதனையில தத்தளிச்சவங்களை. சாகர் என்ற வார்த்தையை இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, செத்தா தாவிலேன்னாங்க. வாசிச்சிருக்கீங்களா யாராவது இந்த வார்த்தைய? பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது ஆண்டவரே, பைபிளை கூட நாங்க பார்த்ததே இல்லை ஆண்டவரே. ஒரு வீட்டுக்கு போய் நானும் எங்க பாஸ்டர் போய் ஜெபிக்க போயிருக்கோம். அப்ப பாஸ்டர் எங்க பாஸ்டர் சொல்றாரு, பைபிள் எடுங்க அப்படின்னு சொன்னார்.
அந்த அம்மா கண்ணாடி சோகேஸ் சர 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 சரன்னு தெரிஞ்சு உள்ள இருந்து பைபிள் எடுத்து டொம்முன்னு ஒரு அடி அடிச்சிச்சு. தூசியான தூசி, எங்க பாட்டு தும்மலான தும்மல், இருமி எல்லாம் முழிக்கிறோம். இவ்வளவு தூசி வந்துச்சுன்னா அந்த அம்மா எவ்வளவு வாசிச்சிருப்பாங்க பாத்துக்குங்க. வாசிச்சு தள்ளிட்டாங்க, அவ்வளவு வாசிப்பு. தூசியான தூசி புகையா பறக்குது. நீங்க நல்லா பைபிள் வாசிச்சிருப்பாங்க போல இருக்கு. பாஸ்டர், என் உள்ள வசனம் அப்படி சொல்லு பாஸ்டர். சார் சொல்லுங்க கேட்பான். அந்த குழந்தை எந்திரிச்சு, என்னோடு கூட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை புடுங்கினாயா? என்னது களை புடுங்கினாயா? எங்க பாஸ்டர் அப்படியே நொந்துட்டார். இதுதான் உங்க ஒரு வசனமாயா? கர்த்தர் இருப்பாரோயா? நொந்துட்டார். நீ இடம் கொடுத்தேனா அவன் உள்ள வந்துருவான். நீ இடம் கொடுக்காம உன்னை காத்துக்க. கர்த்தர் உனக்கு வேண்டியதை தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ இடம் கொடுக்காம உன்னை காத்துக்கிட்டேன்னா, லூக்கா 4:13 வாசிங்களேன். ஒரு காரியத்தை அங்க சொல்லப்பட்டுச்சு. என்ன? 4:13. சோதனை முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்க? விலகி போவான். அப்ப பிசாசு யூதாஸ் காரியத்திட்ட வேலையை நடப்பிச்சுட்டு திரும்ப கூட உட்காந்துருப்பானா? இனிமே அவன் பிரசனம் போயிருச்சுல, இனிமே அவன் போயிடுவான். உங்கள்கிட்ட என்ன தெரியுமா நோக்கம்? உங்ககிட்ட இருக்க தேவ பிரசனத்தை விளக்கிட்டா அவன் வேலை முடிஞ்சிச்சு, அவன் பாட்டு போயிடுவான். என்ன செய்ய வைப்பான் தெரியுமா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெபிக்க விட மாட்டான், டிவி பார்க்க வைப்பான். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவம் செய்ய வைப்பான். அது சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாவம் செய்ய வைக்கிறான், அது அடுத்த பிரச்சனை. ஆனா கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்ய தூண்டுவான். அவன் நினைச்ச காரியத்தை உங்களை நடப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். சொந்தக்காரங்களை வீட்டுக்கு அனுப்புவான். சபைக்கு போக முடியாதபடி போராட்டம் பண்றதுக்கு சில காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துவான். அவன் திட்டம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார்னு அவருக்கு தெரியும். அதை நீ கேட்க கூடாது, அதுல இருந்து நீ வெளியே வந்துடக்கூடாதுன்னு திட்டம். ஒரு காரியம். அவன் யாருக்கிட்ட வருவான் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை யார் மேல இருக்கோ அவங்கிட்ட வருவான். கர்த்தர் யார உபயோகப்படுத்த போறாரோ அவங்கிட்ட தான் வருவான். மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு யாரை பயன்படுத்த, யாருடைய மகிமை உங்க மேல இருக்கோ, யார் மேல மகிமை இருக்கோ, யாருக்கிட்ட கர்த்தர் உபயோகப்படுத்துற பாத்திரமா நீ இருக்கியோ அவங்கிட்ட மட்டும்தான் வருவான். நீ அவர் உபயோகப்படுத்துற பாத்திரமா இருந்தா அவன் உங்ககிட்ட வருவான். 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 1 தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, என்னவா? சொத்துல பாதி கொடுத்தாலும் உம்மோடு வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இப்படி இறங்கி இருக்கு. என்ன சொல்லி தீர்க்கதரிசி அனுப்புறாரு? தீர்க்கதரிசிய, நீங்க சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, நீ போன வழியாவும் திரும்பவும் வரக்கூடாது, வேற வழியா தான் வரணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. நடக்கிறது என்ன? இங்க பாருங்க, இதை நீங்க கவனிக்கிறதுக்காக தான் இந்த வசனம் சொன்னேன். இந்த வார்த்தைய கர்த்தர் அந்த ராஜாட்ட சொல்ல சொன்னாரா? எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் ஏவாள்கிட்ட, ஆதாம்கிட்ட, சர்ப்பத்திட்ட சொல்லிருன்னு சொன்னாரா? இப்ப இந்த வார்த்தையை கர்த்தர் அந்த ராஜாட்ட சொல்ல சொன்னாரா? இப்ப சொன்ன உடனே என்ன வந்திருக்கும்? அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? தீர்க்கதரிசிக்கு
போங்கப்பா, போங்கய்யா. நான் சொல்லி ஆதாம் மேல இருந்தது, ஏவாள் மேல இருந்தது எப்படி விலகினதோ, கர்த்தருடைய திட்டத்தை இவன் சொன்னதுக்கு அப்புறம் தீர்க்கதரிசி மேல இருந்த பிரசனம் விலகிருச்சு. எப்படி யூதாஸ் காரியத்து காசுக்காக காட்டி கொடுக்க வந்துட்டானோ, அப்பயே அவன் மேல இருந்த தரிசனம் விலகிருச்சு. இங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய சொன்ன வார்த்தையை போய் ராஜா கிட்ட சொல்லிட்டான். என்ன நடந்துச்சு வாசிங்க. அறிவித்தார்கள். இருங்க ஒரு நிமிஷம், இத சொல்லலைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா? என்ன சொல்லிட்டான் இவன்? போய் ராஜாட்ட போய் இத சொன்ன உடனே அங்கிருந்த அந்த கிழவனாகிய தீர்க்கதரிசி, தப்பான தீர்க்கதரிசி இல்ல, அவ சரியான தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனா சொன்னதை போய் அறிவிச்ச உடனே இவரு போய் யார்கிட்ட சொல்லிட்டாரு? அந்த பிள்ளைங்க போய் கிழவனான தீர்க்கதரிசிட்ட போய் விஷயத்தை பிள்ளை ராஜாட்ட சொன்னதெல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இப்ப தீர்க்கதரிசி கேட்கிறாரு, எந்த வழி அவன் போயிருக்கான்? பார்த்திருந்தபடியால் கொடுத்து பிடிச்சிட்டாங்க. கேட்டான், சொன்னா என்ன கேக்குறான்? என்னோட கூட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும். நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றார். அதற்கு அவன், உன்னை போல நானும் தீர்க்கதரிசிதான். அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான். பொய் சொன்னான். நான் சொன்ன தீர்க்கதரிசி கெட்டவன் இல்ல, உண்மையான நல்ல தீர்க்கதரிசி ஒரு பொய் சொல்றான். நீ தீர்க்க தரிசனம் கேட்க போற இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஏன் நல்ல தீர்க்கதரிசின்னு சொன்னேன்றத நீங்க வாசிக்கும் போது தெரிஞ்சுக்குவீங்க. தொடர்ந்து வாசிங்க. முடிஞ்சா சொல்லி இங்க பாருங்க, இவன் மேல இருந்த பிரச்சனை எப்போ போச்சு? ராஜா கிட்ட சொல்லும் போது முடிஞ்சிருச்சு. இப்ப இவர் நேரம் எங்க போயிட்டாரு? பிரச்சனை விலகிட்டனால. ஏங்க, பிரச்சனை மேல இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பான் இந்த தீர்க்கதரிசி? நீங்க தான் அனுப்புனீங்களான்னு கேட்டிருந்திருப்பான்ல. இவன் கேட்காம என்ன செஞ்சுட்டான்? இந்த தீர்க்கதரிசி சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு பின்னாடியே போக ஆரம்பிச்சு வீட்டுல போய் என்ன செஞ்சுட்டான்? சாப்பிட்டான். வாசிங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மேல இறங்கிருச்சு. தேவனுடைய மனுஷனை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர். நீ இங்கே சாவ போறடா, உன் பணம் வீட்டுக்கு திரும்பாதடா, கல்லறைக்கு கூட கொண்டு போக முடியாதான்னு சொல்லிட்டாரு. உன் ஜீவன் திரும்பாதான். முடிஞ்சிருச்சா? வாசிங்க. யார் சொன்னா தீர்க்க தரிசனத்தை?
கிழவன் நல்ல தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை அவன் மேல நல்ல தீர்க்கதரிசி மேல இறங்குச்சு. முன்னாடி பொய் சொன்னான், தூதர் சொன்னார்னு சொல்லி பொய் சொன்னானா? எந்த தீர்க்கதரிசியும் நம்பாத, முக்கியமா சகாயராஜ நம்பாத, கர்த்தரை நம்பு. சகாயராஜ நம்புன செத்தே போவ, கர்த்தரை நம்பு, பிழைப்ப. வாசிங்க, என்ன சொல்றாரு? கழுதை மேல சேனை வைத்து கொடுத்தாரு. வந்துருச்சு. சிங்கம் என்னங்க செய்யும்? நான் இது வரைக்கும் முன்னாடி போகல, அதனால எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் சொல்லிடாதீங்க. டிஸ்கவரியில பார்த்துருக்கீங்களா இல்லையா? சிங்கம் மானை பிடிச்சோடனே கொன்னு போட்டுட்டு அது வாட்டி வீட்டுக்கு போயிருமா? மாட்டை பிடிச்ச உடனே சிங்கம் எல்லாம் வீட்டுக்கு போயிருமா? என்ன செய்யும்? அதை சொல்லணும் தான் எதிர்பார்த்தேன். சிங்கம் என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டு முடிச்சிடும். இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? சிங்கத்து பக்கத்துல என்ன நின்னுச்சுங்க? சிங்கம் ஒரு மிருகத்தை பார்த்துச்சுன்னா என்ன செய்யும்? அடிச்சு சாப்பிட்டு தின்னுட்டு போயிருமா இல்லையா? அவனும் அங்க இருந்தான், கழுதையும் உயிரோட நின்னுச்சு, சிங்கமும் பக்கத்துல நின்னுச்சு. அப்ப சிங்கத்தை அனுப்புனது யாருங்க? ஏன்னா கர்த்தர் கையில அடி வாங்கணும், தரிசனம் உடைக்கப்படணும், உங்ககிட்ட இருந்து தேவனை பிரிக்கணும். கர்த்தர் சொன்னபடி நீ நடக்கலைன்னா உனக்கு மரணம் வரும். யூதாசுக்கு மரணம் வந்தது போல, ஆதாம் ஏவாளுக்கு மரணம் வந்தது போல கர்த்தர் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசிக்கு மரணம் சம்பவிச்சிச்சு பாரு. சிங்கம் வந்து அவனை கடிச்சிட்டு பக்கத்துல நிக்குது, அவன் செத்துட்டான். கழுதைய கூட கடிக்கல. நோக்கம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் மட்டும் சாவான். பக்கத்துல இருக்க கழுதைக்கு ஒரு சேதமாவாது. தெரியுதா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவங்க கேட்காததுனால என்ன சொன்னாரு? சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, போன வழியில வரக்கூடாது. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மூணையுமே செஞ்சாங்க. மூணையுமே செஞ்சதுனால சிங்கம் அவரை கொண்டு போட்டது. அப்போ நீ என்ன செய்வ? உன் பிதாக்கள் கல்லறைக்கு வரும், அங்கதான் அடக்கம் நடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் போக நேரம் இல்லை. நான் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள சில காரியத்தை உங்க இடத்துல சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, அவன் திட்டத்தை நடத்தணும்னு முடிவு எடுத்துட்டானா உங்ககிட்ட வருவான். சரி, சீக்கிரமா வாசிப்போம். நான் சீக்கிரமா 5 நிமிஷம் முடிக்கிறேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீக்கிரம் முடிக்கிறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்ன நடக்குது? யார் வந்து ஏவரா? ஏங்க இங்கதானே இருக்கீங்களா? யார் ஏவரா? 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி ஆட்களை என்ன சொல்றான்? தொகை பாரு, கணக்கு பாருன்னு யார் சொல்லணுங்க? ஜனங்களை கணக்கு பார்க்கறதுக்கு யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். யார் சொல்லி கொடுக்குறாங்க? சாத்தான் சொல்லித்தரான். கணக்கு பாருங்க என்ன நடக்குது. நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்த்து 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானே. இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். இஸ்ரவேல் மேல குற்றம் உண்டாக இது ஏன் நடக்கணும்? ராஜா பார்த்துக்குவாரு, கர்த்தர் அதை கணக்கிடுவாரு. எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் கணக்கு பார்த்துக்குவாரு. அவருக்கு தெரியும்.
அவருக்கு கணக்கு தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும். இங்க என்ன நடந்துச்சு சுருக்கமா சொல்றேன். அங்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேல ஜனங்கள் தேவனால் கொல்லப்பட்டார்கள். வாதம் வந்துருச்சு. சாத்தான் பேச்ச கேட்டுட்டு அவன் எல்லாத்தையும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சான். கர்த்தருக்கு கொடுக்கறதுல கணக்கு பார்க்க அவன் இறங்கினதுனால கர்த்தர் அங்கே பார்த்தார். ஓஹோ, யார் தெரியுமா கர்த்தருக்கு கொடுக்கறதுல கணக்கு பார்த்தவங்க? அனனியா சப்பிராள். கிடைச்சதை எடுத்து வித்ததை கர்த்தர் கொண்டு போய் அப்படியே கொடுக்காம அதுல ஒரு பங்கை வஞ்சித்து வச்சு புருஷனும் பொண்டாட்டி வந்து பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொன்னாங்க. ஊழிய காட்ட தானே சொல்றோம் பொய். அதனால ஒண்ணு இல்லையே, ஊழியக்காருக்குள்ள பரிசுத்த ஆவி கேட்டுக்கிட்டு இருப்பாரே, அதுல இருந்து மரணம் சம்பவிச்சிச்சு. என்ன தெரியுமா? அனனியா சப்பிராள் 2 பேருமே ஆலயத்துல விழுந்து மரித்து போனார்கள். மரணம் வந்துச்சு. ஊழியக்காருக்கு விரோதமாக அல்ல, அவருக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் பொய் சொன்னாங்க. ஊழியக்கார்ட்ட பொய் சொன்னா என்ன நடக்கும்? கர்த்தர் அதை கேட்பார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும், மரணம் வந்துடும். கர்த்தர் அதை மரணத்துக்குள்ளே தள்ளி போடுவார். மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் அவன் சகோதரியாகிய மீரியாமும் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். என்ன பேசினாங்க தெரியுமா? கர்த்தர் உன்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? கர்த்தர் அவங்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? எங்க கிட்ட பேச மாட்டாரா? ஊழியக்கார்ட்ட மட்டும்தான் சொல்லுவாரா என்று இவர்கள் போய் முறுமுறுத்தார்கள். யார் கேட்டா தெரியுமா? இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். 3 பேரையும் உள்ள வர சொல்லிட்டாரு. கூடாரத்துக்குள்ள மேகம் வந்து இறங்கிருச்சு. 3 பேர் உள்ள வந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, மீரியாம், என் தாசனுக்கு முன்பாக நீ இப்படி பேசினபடினாலே மீரியாமுக்கு கர்த்தர் குஷ்டரோகத்தை கட்டளையிட்டார். ஆரோன் கதறுகிறான், வேளாண்டவரேன்னு. மோசேட்ட சொல்றான், நீ நம்முடைய தேவனிடத்துல முறையிடு, அவள் குஷ்டரோகம் வந்துருச்சு. சில பேருக்கு சில வியாதி போகாது, நின்னுக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? யாரையாவது ஒரு ஊழியக்காரனை குறித்து குறை சொல்லியிருப்பான். அந்த வியாதி நம்மளை பிடிச்சிருக்கும், குற்றப்படுத்தி இருப்போம். கர்த்தர் சொல்றாரு, மீரியா 7 நாள் தகப்பன் முகத்திலே எச்சி துப்பினா எப்படி தலை குனிந்து இருப்பாங்களோ அப்படி தலை குனிந்து நிப்பான்னு சொன்னாரு. மோசே போய் மண்டாடின உடனே 7 நாளுக்கு பிறகு அவளுடைய குஷ்டரோகம் மாறிட்டு. ஜாக்கிரதையாயிருக்கணும். தேவ ஊழியக்காரர் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற காரியத்தின்படி அவர் நடத்தி கொண்டிருப்பாங்க. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பாரு. அன்றைக்கு சாமுவேல் சவுல் ராஜாட சொல்லுவாரு, நீ இந்த காரியத்தை நான் சொல்ற வரைக்கும் செய்யாதன்னு. சவுல் ராஜா என்ன செய்வார் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆசாரியன் என்று ராஜா இறங்கி தேவனுடைய ஆசாரியன் செய்யக்கூடிய வேலையை அவன் செஞ்சான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் ராஜ்ய பாரம் இன்றோடு அழிந்தது. தேவ ஊழியக்கார செய்ய வேண்டிய வேலைய தேவ ஊழியக்கார செய்யாம இறங்கி செஞ்சதுனால சவுல் ராஜாவை தூக்கிட்டு கர்த்தர் சொன்னாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் மேலானது. அதுக்கப்புறம் தான் தாவீது ராஜாவா கொண்டு வருவாரு. சில காரியங்கள் மாறணும்னா நீ கீழ்ப்படிந்தாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு எந்த காரியத்திலும் சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க.
நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். எந்த காரியத்திலையும் சாத்தானுக்கு உங்களை ஆசை மூட்டுவான், உங்களுக்குள்ள பல காரியங்களை கொண்டு வருவான். நீங்க விட்டு கொடுக்காதீங்க, எந்த காரியத்துக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. சாத்தான் பேச்சை கேட்டு யாருக்கும் எதிராக நின்றாதீங்க. மெல்லக்கு முன்பாக கர்த்தர் உங்களை பார்க்கட்டும், உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கட்டும். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து நிற்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தமை சோத்தரிக்கிறேன். நீங்க சொன்னீங்க சத்துருவுக்கு சரி கட்டுகிற நாள் என்று. அநேக வழிகளை, அநேக காரியங்கள் அநேக பேர் விட்டுட்டாங்க. நீ அதை சரிப்படுத்து. இன்னைக்கு அநேக வேதத்துல இருந்து நீங்க சில பேரை காண்பிச்சிருக்கீங்க. பிசாசுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. இது வழியா அது வழியா எல்லாம் கருவியா மாறிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி வந்து சாத்தானுக்கு ஒரு கருவியா மாறினா. அவன் உள்ள வந்து சொன்னான், எல்லா இடமும் மரணம் சம்பவிச்சது, ஆவிக்குரிய மரணம் சம்பவிச்சது. அப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்க நான் ஏன் இன்னும் வரம் பெறல, எனக்கு ஏன் இன்னும் அபிஷேகம் கிடைக்கல, எனக்கு ஏன் இது கிடைக்கலன்னா, நீ இன்னும் யாரையும் மன்னிக்கல, நீ இன்னும் ஊழியக்கார குற்றப்படுத்துற, நீ இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நீ தேவன் சொன்னபடி நடக்காதனாலதான் சில காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில இன்னும் கட்டளையிடாம வச்சிருக்காரு. அதெல்லாம் கர்த்தர் நடத்தணும். இன்றைக்கு சாத்தான் உங்களை தொடக்கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க எல்லாரும் பேசுங்க. நீங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்கேயாவது வழி திறந்து வச்சிருந்தேனா அதை மூடுங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சு அந்த சாத்தானுடைய கிரிகளை விலைக்கு போடுங்க. ஒருவேளை நான் தெரியாம தப்பு செஞ்சிருந்தேனா அதை மன்னிங்கன்னு சொல்லி பேசுங்களேன். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க சிஸ்டர், நீங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நீங்க ஏதாவது தவறு இருந்தா ஆண்டவர்ட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த காரியத்துல உங்க வார்த்தையை கேட்காம நான் சாத்தானுக்கு ஒரு ஆயுதமா கிரியை பண்ணிட்டேன், நான் இனிமே அதை செய்யக்கூடாது. சிஸ்டர் சொல்லுங்க. சிஸ்டர், நீங்க மற்றவங்களை பார்க்கறதுக்காக இங்க வரல, நீங்க அவங்க கவனிப்பாங்களோ உங்க கவனிக்காதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற ஒரு விடுதலை இது. இந்த நேரத்துல சாத்தான் அந்த பிடியை எடுத்துட்டு ஓடுற நேரம், உங்களை விட்டு விலகி போகிற நேரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, திடன்படுங்க, நீங்க ஸ்ட்ராங்காங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உறுதியா வார்த்தை கொடுத்தாருன்னா உறுதியா நில்லுங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பான்னு சொன்னார்னா உறுதியா நில்லுங்க. உங்க வியாதியில உறுதி, ஏழைக்கு கொடுக்கறதுல உறுதியா இருங்க. கர்த்தரை நம்புறதுல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போறாரு. சிஸ்டர், பிரதர், நீங்க கர்த்தர் உங்கள்கிட்ட உறுதி எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் எதை தீட்டுன்னு சொன்னாரோ அதை செய்யாதீங்க, அதை போய் தொடாதீங்க, அதை அணியாதீங்க, அதை மாட்டாதீங்க, அசுத்த வஸ்திரத்தை போடாதீங்க, நிறைகுறையான காரியங்களை செயல்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தமான ஆலயமா வச்சிருக்காரு. மற்றவங்களுக்கு முன்பாக நீங்க சாட்சியா நிக்கணும். சிஸ்டர், மற்றவங்களுக்கு முன்பாக உங்களை குறை சொல்லுபடிக்கு உன் இருதயத்துக்குள்ள வைராக்கியம், கோபம், பெருமை வருதா? ஆண்டவரே நான் அவங்களை மன்னிக்காம இருக்கிறேன், என் உள்ளத்துல சாத்தான் கிரியை செஞ்சுட்டான், நான் அவன் பேச்ச கேட்டுட்டு அவங்களை தண்டிக்க போறேன், என்ன அனுமதிச்சிடாதீங்க, என்னை விட்டுறாதீங்க, என்னை சாத்தான் பிடிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விலக்கி காத்து கொள்வாரு. கர்த்தர் ஒன்னில் இருக்கிற வியாதியை விலக்கி போடுவாரு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்ச தேவன் இன்னைக்கு ஒன்ன அடிக்காதபடிக்கு உன்னை மீட்டெடுக்கணும் தான் இன்னைக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. தகப்பனே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் இன்னைக்கு அறிக்கையிட்டு இருக்கிறாங்க, பேசி இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா இறங்கி இருப்பீங்க, மாற்றி இருப்பீங்க. இன்னைக்கு அவங்களை ஆசீர்வச்சிருப்பீங்க. நீங்க ஆசீர்வச்சு அனுப்புங்க, நீங்க ஆசீர்வச்சு அனுப்புங்க, நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க, நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க, நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. உங்க ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க மேல இறங்கி இருக்கட்டும். நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க சொன்னபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னம் பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆண்டவர் சொன்னாரு. இவ்விதமாக நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதி, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையின்படி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இவர்களுக்கு பெருகட்டும், சாட்சியாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே.